இன்னைக்கு நாங்க வந்து எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம் தெரியும்? போகும்போது சொல்றோமா? ஏன் இப்ப சொன்னீங்க? எப்படியோ ஒரு 2-3 வருஷமா வரணும்னு பிளான் பண்ணிட்டு எப்படியோ கணக்கம்பட்டிக்கு வந்தாச்சு. எல்லாம் எங்கேயோ கிளம்பியாச்சுன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நாங்க வந்து எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம் தெரியும்? போகும்போது சொல்றோமா? ஏன் இப்ப சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகாதா? நாங்க வந்து இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போறோம். ஆனா எந்த கோயில் என்ன அப்படிங்கிறத வந்து நாங்க வந்து வீடியோக்கு இடையில சொல்றோம். ஆனா முக்கியமா இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பல தடவை நினைச்சு இன்னைக்கு தான் போறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். நாங்க பல தடவை இல்லை, பல வருஷமா நினைச்சு இன்னைக்கு தான் போறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அம்னியை காணோம். அம்னி எங்க போறீங்க? ஓகே, நாங்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். எப்போவுமே நம்ம வந்து வெளியே போனால் போகிற வழியில் வந்து ஏதாவது டீ கடையோ பேக்கரியோ இருந்துச்சுன்னா நிப்பாட்டுறது நம்ம பழக்கம். இது தாராபுரம் ரோட்டில் வந்து நெல்லை கருப்பட்டி காப்பி கடை. அது எனக்கு ரொம்ப அது கிளம்பி 2 கிலோமீட்டரில். அது பரவாயில்ல. ஆனால் வந்து எனக்கு அங்கே எப்போவுமே ஒரு கருப்பட்டி காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்களும் வந்து காலையில் எதுவும் சாப்பிடல. ஸோ போகும்போது ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாச்சு. சாம்பார் வடை, ஆமாம், சாம்பார் வடை, அப்புறம் நார்மல் வடை, கருப்பட்டி காஃபி. அவன் வந்து பையன் வந்து நொங்கு சர்பத், காலையிலேயே நொங்கு சர்பத்து. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஏன் கார்த்தி, நல்லா இருந்துச்சுல்ல? சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி கருப்பட்டி காஃபி வந்து எப்போவுமே அந்த கருப்பட்டி போட்டு குடிக்கிற அந்த காஃபி டேஸ்ட் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அப்புறம் போகிற வழியில் வந்து மழை வேணும். பைக்கில் போகணுமா? மழை அடுத்த 2 கிலோமீட்டர், அடுத்த 2 கிலோ இல்லை 10 கிலோமீட்டர் தாராபுரம் ரோட்டில் போய் ஒரு 10 கிலோமீட்டரில் வந்து மழை வந்து ஒரு இடத்துல போய் பேருந்து உட்காந்துட்டு அப்புறம் அந்த ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு நின்று இருந்தோம். அப்புறம் போகிற வழி வந்து இந்த பழனி, அதாவது தாராபுரம் ரொம்ப நேரம் மழை பெய்யல, உடனே நின்றுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் அங்கே வெயிட் பண்ணியிருப்போம், அடுத்து நின்றுச்சு. அதனால உடனே கிளம்பிட்டு போக ஆரம்பிச்சாச்சு. கிளைமேட்லாம் செம சூப்பரா. தாராபுரம் ரோட்டில் வந்து தாராபுரம் டு பழனி ரோடு இந்த மாதிரி தான், மேகம் கருத்து. அந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே வெயில் இல்லை, மெயினாக வந்து வெயில் இல்லை. வெயில் இருந்திருந்தா கண்டிப்பாக போயிருக்க முடியாது, பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. மழையும் இல்லை வெயிலும் இல்லை, அப்படியே மேகமூட்டமாக இருந்துச்சு. மழை எப்போ வரும்னு தெரியாம அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருந்துச்சு. அதனால அங்க தெரிகிற அந்த இது இருக்கு பாருங்க, அதுதான் வந்து கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை பயங்கர வியூ. அதை பார்த்துக்கிட்டே டிராவல் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப நல்ல ஃபீல் இருந்துச்சு. ஆமா, ரொம்ப நல்லா டயர்டே தெரியல. இது வந்து நம்ம அங்க போயிட்டோம் கணக்கம்பட்டி, அதாவது அந்த பைபாஸ்ல போய் கட் ரோட்ல உள்ள போயிடுறது இடத்துலயுமே வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸ்டா வந்து அந்த மலையை பார்க்க முடிஞ்சுது. அந்த இடம் எல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப, இப்ப மழை வேற பெஞ்சிருக்கா, ரொம்ப பசுமையா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த ஏரியாவில எல்லாம் போகும்போது நீங்க நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு உண்டான ஒரு சூப்பர் ஏரியா தான் இது எல்லாமே. அப்படியே வந்து போய் சேர்ந்துட்டோம். கணக்கம்பட்டிங்கிறது கிட்டத்தட்ட 2 வருஷமா பிளான் பண்ணிட்டு இருந்த இடம். பிளான் பண்ணி வந்து சேர்ந்துட்டோம். கடைசியில் வந்து கணக்கம்பட்டி சித்தர் கோவிலுக்கு வந்து ஃபேமிலியாக வந்து பைக்கில் தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டு வந்து சேர்ந்தாச்சு. நல்ல ப்ளசண்டாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆனது என்னென்னா, எல்லாரும் சொல்லுவாங்க அந்த இயற்கையோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பெருசாக இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக மரங்கள், ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மரம் செடி கொடி அந்த மாதிரி இருந்தங்காட்டி, தோப்பு, அது சுற்றிய தோப்பு அந்த மாதிரி இருந்தங்காட்டி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னா, எல்லாரும் வந்து அரிசி வாங்கி கொடுக்குறாங்க. ஏங்கிறது இங்கே வந்து அரிசி அன்னதானத்துக்கு வந்து டெய்லி அன்னதானம் நடந்துட்டு இருக்குல்ல, இங்கே அரிசி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அன்னதானத்துக்கு வந்து வேண்டுதல் வச்சு அந்த மாதிரி அரிசி வாங்கி கொடுக்குறாங்க. 25 கிலோ அந்த மாதிரி சிப்பம் வேண்டுதல் வச்சுட்டு போய் இதுதான் வந்து அன்னதான கூடம் வந்து வெளியிருந்து எடுத்தோம். பட் அன்னதானம் கூடத்துக்குள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. பட் நான் வந்து சும்மா, எனக்கு அது தெரியல, முதல்ல உள்ளே போனோன்னே நான் எடுத்துட்டேன். அப்புறம் அங்கே போர்டு பார்த்தோன்னே அப்புறம் உள்ளே போய் எடுக்கிறத வேண்டான்னு சொல்லிட்டு
அங்கே உள்ள சாப்பிட்றது எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுக்கிறது வேண்டாம்னு சொல்லிட்டு இதுதான் பெரிய ஒரு அன்னதான கூடம். இங்கே எல்லாரும் உட்காந்து போய் சாப்பிட்டுட்டு வந்து பாத்திரத்தை கழுவி வைக்கணும். ஆமா, செல்ஃப் சர்வீஸ் தான். ஆமாம், நல்லா அப்படியே இருந்துச்சு, முடிச்சுட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு எல்லாம் வந்தாச்சு. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு எனக்கு. அங்கே போயிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. பாசிட்டிவா, ஒரு பாசிட்டிவ் வைப். எப்படியோ ஒரு 2-3 வருஷமாக வரணும்னு பிளான் பண்ணிட்டு எப்படியோ கணக்கம்பட்டிக்கு வந்தாச்சு. தாரா ஸோ அதனால் நன்றி, மகிழ்ச்சி. இடம் வந்து ரொம்ப ரம்மியமாக, ரொம்ப ஒரு மாதிரி வைப்பாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி ஒரு நேர்மறையான எண்ணம் வரும்னு நான் நம்புகிறேன். அது நாங்கள் கண்ணால் பார்த்துட்டோம், என்னால பார்த்தல உணர்ந்தோம், மனசார உணர்ந்துட்டோம். ஸோ வாங்கோ கணக்கம்பட்டிக்கு வாங்கோ. எதையும் நம்மக்கிட்ட சொல்லிட்டு செய்யணும் சாமி. பின்னால் அதுவோ வச்சு இதுவோ வச்சுன்னு சொன்னால் நாம் என்ன செய்கிறது? சர்க்குருவின் குரல், நீ என்னை நினைக்க மறந்தாலும் நான் உன்னை நிழலாய் தொடர்ந்திருப்பேன்டா சாமி. அதுக்குள்ள எங்க பிள்ளைக்கு பொறுமை இல்லை. வா போலான்னு இழுக்க ஆரம்பிச்சாச்சு. அவ்வளவுதான், அவங்களுக்கு மேடம்க்கு பொறுமை. நிக்க கூடாது, போயிட்டே இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, 200 கிலோமீட்டர் பைக் ட்ராவலு ரொம்ப இதாக இருந்தா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சு விளக்கு போடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. விளக்கு போடுறது அங்கே ஒரு ஸ்பெஷல். இதுதான் வந்து இது நுழைவாயில், அந்த சமாதியினுடைய நுழைவாயில். அங்கே போய் வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டுட்டு அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக அதாவது ஒரு தென்னந்தோப்புக்கு நடுவில் வந்து எல்லாத்தையும் அழகாக வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த வளையல் கடையெல்லாம் பார்த்தாங்க. வளையல் கடையெல்லாம் பார்த்த உடனே சரி வளையல் வாங்கலாம், ஏதாவது போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய பாசி வகை வகையாக தொங்க விட்டுருந்தாங்க. அதனால சரி பாப்பாக்கு கொஞ்சம் பாசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வெரைட்டி மட்டும் எடுத்தோம். சரி அப்படின்ட்டு ஃபைனலி கணக்கம்பட்டி ஆசை நிறைவேறிடுச்சு சிறப்பாக. ஆமாம். ஆனால் அதே மாதிரி கார் பார்க்கிங் நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. நல்ல, அதாவது தோப்பு தாங்கிறதுனால நிறைய இது பண்ணி போட்டிருந்தாங்க. முடிச்சுட்டு கடைசியில் வந்து பசியோட வந்து தாராபுரம் பக்கத்தில் வந்து அபூர்வா ஹோட்டலில் டின்னரும் இல்லாம லஞ்சும் இல்லாம ஒரு 2 கட்டா நேரத்துல போய் உட்கார்ந்துட்டு என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லை. அதாவது அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா. ஆமாம், அன்ஹெல்தி ஃபுட்டு தான். வேறு அந்த டைமில் வேறு வழி இல்லை. சரி ஏதாவது கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாச்சு. லாஸ்ட் டைமும் நாங்கள் பழனி போய்ட்டு வரும்போது இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஃபுட் வைஸ் நல்லா தான் இருக்கும். பட் நம்ம டைமிங் அது கரெக்டான டைமிங் இல்லை. அப்படியே போய் உட்காந்து, ஆனால் வெயிட்டிங் தான். அங்கே போய் உட்காந்து சப்ளை பண்ணுறதுக்கும் அந்த டைமிங் சரியில்லாதனால சப்ளைஸும் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. அப்படி எப்படின்னு முடிச்சுட்டு வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. பிஸியாக இல்லை, இதுங்க அன்டைமில் வந்து நம்மளை உயிர் எடுக்குதுங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆமாம், மேபி அப்படி கூட யோசிச்சிருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எப்படியோ நாங்கள் வந்து கணக்கம்பட்டி பயணத்தை முடிச்சுட்டு தாராபுரத்தில் வந்து லஞ்சுக்கு பதில் டின்னருக்கு பதில், அந்த லஞ்சுக்கும் டின்னருக்கும் இடப்பட்ட ஒன்று அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ கிளம்புறோம். இனி அப்படியே பைக் எடுத்தால் திருப்பூரில் தான் நிற்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணுறோம். ஆனால் எங்கேயாச்சும் போகிற வழியில் டீ கடையை பார்த்தா நிப்பாட்டுவேன்னு அவளுக்கு தெரியும்.